ஓகே, கொஞ்சம் மேக்ஸ் பார்க்கலாமா? என்னென்னா நெக்ஸ்ட்டு கற்க நன்றே டெஸ்ட்டில் வந்து மேக்ஸில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து எதுலலாம் வருது அப்படின்னா 6th பாடத்தில் வருது, 8th 9th 10th இந்த 4 இதுலேயும் வருது. நம்ம இப்போ வந்து 6th பாடத்தில் ஒரு 5 கேள்வி பார்க்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து 6th செகண்ட் டேர்மில் பயிற்சி 1ல் வருது. ஃபஸ்ட்டு கோடிட்ட இடம் 45 மற்றும் 75 மீபேக்கா இது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 45 75 பாருங்கள், இப்படி வந்து நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எடுப்போம்ல, அதே மாதிரி எடுத்துக்கணும். மீபேக்கா அப்படின்னா என்னதுன்னா ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், எல்சிஎம்னா லோவஸ்ட் காமன் ஃபேக்டர். சரியா? ஸோ ஹெச்சிஎஃப்பை வந்து இந்த மெத்தடில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 × 3 என்னது 15 கிடைக்கும். சரியா? ஹெச்சிஎஃப் அப்படின்னா இந்த சைடில் உள்ள எண்களை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். எல்சிஎம் அப்படின்னு கேட்டாக்கி இதை ஃபுல்லாகவே நம்ம எடுத்து இன்ட்டு பண்ணி ஆன்சரை கொண்டு வரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இரு அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீபேக்கா டேஷ் ஆகும். இரட்டை எண்கள்னு கேட்டிருக்காங்க, இரு அடுத்தடுத்தன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மீபேக்கா என்னது தான் வரும்? 2 தான் வரும். சரியா? அடுத்து 3 மற்றும் 9 ஆகிய எண்களின் மீச்சீமா, அதாவது எல்சிஎம் வந்து 9ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது ஹெச்சிஎஃப் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 3 மற்றும் 9 நம்மளுக்கு தெரியும், 3ஆம் வாய்ப்பாடில் இந்த 2மே போகும். அப்போது 3ஆம் வாய்ப்பாடு போட்டோன்னா 3 தான் என்னது ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், 26 39 மற்றும் 52 ஆகிய எண்களின் மீச்சீமா டேஷ் ஆகும். மீச்சீமானா நான் என்ன சொன்னேன்? எல்சிஎம்னு சொன்னேன். அப்போது இதே மாதிரி போடுங்க. போட்டுட்டு மொத்தமாக எல்சிஎம்னா என்ன சொல்லியிருக்கேன்? இது ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இங்கே கீழே ஏதாவது இருந்தனாலும் அதையும் சேர்த்து எடுக்கணும். 1 வந்து எப்போவுமே 1ல் தான் போகும். ஸோ அது தேவையில்லை. மீதி 13 2 2 3 இதை போட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 156 கிடைக்கும். ஸோ அப்போது இதோட ஆன்சர் என்னது? 156. 57 உடன் டேஷ் என்கிற சிறிய எண்ணை கூட்டினால் அது 2 3 4 மற்றும் 5ஆல் சரியாக வகுக்கப்படும். சரியா? இப்போது இப்படி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு இந்த 2 3 4 5 இருக்குல்ல, அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். பண்ணி முடித்த உடனே இதில் மொத்தமாக கிடைக்க இதை வந்து என்ன பண்ணணும், இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? கூட்டினால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 60 கிடைக்கும். 60 வந்து என்ன பண்ணலாம்? ஃபுல்லாகவே அடுத்து இந்த 60 57உடன் கூட்டினால் கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். கழித்தால்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். சரியா? ஸோ இங்கே 57 கூட இது பண்ணோன்னா 3 தான் ஆன்சர். ஓகே, இது ஒரு 5 சம்ஸ் தான். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.